காலையில் வர வேண்டியது தான் சட்டசபையில் வந்து முதலமைச்சர் சொல்லிட்டு அவருடைய வழக்கறிஞர்கள் வந்து போய் அங்கே இப்போது சட்டசபை கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவங்க நெக்ஸ்ட் ஒரு டேட் வந்து கொடுக்கறது மாதிரி வருது. அப்போ இங்கே தான் ஹைலைட் பாருங்க. அப்போ சங்கீதா அவர்கள் இல்லை இன்னைக்கே இந்த கேஸை விசாரிக்கணும்னு சொல்றாங்க. இப்போ அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அப்போ உடனே சரி மதியானம் தள்ளி வைக்கிறாங்க. இப்போ என்ன இருக்கும் பல பேர் அதுக்கு முன்னாடி அப்போ இன்னைக்கு சங்கீதா ஒரு முடிவோடு இருக்காங்க. ஆனால் அவங்க எடுத்த முடிவு ஒரு நல்ல முடிவு எடுத்துறது மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி அது முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க சங்கீதா அவர்கள். இப்போ மதியானத்துக்கு மேலே வருது. அப்போது விஜய் அவர்கள் தரப்புலையும் பார்த்த போனோம்னா கிட்டத்தட்ட அவருடைய வழக்கறிஞர்களுக்கு எல்லா ரைட்ஸும் கொடுத்துருக்காங்க. பேச சொல்லி அது கான்ஃபரன்ஸ் மூலமாக எல்லாம் சொல்லும் போது தான் ஓகே மதியானத்து மேலே தள்ளப்பட வைக்கிறது. மதியானத்துக்கு மேலே வரும்போது பார்த்தோம்னா 15 நிமிடங்கள் வந்து நீதியரசர் சங்கீதா அவர்கள் பேசுகிறாங்க. பேசும்போது தான் இந்த செய்தி வருது. என்ன செய்தி வருது? நான் விவாகரத்து கேட்ட மனுவே வாபஸ் வாங்கிக்கிறேன்ற செய்தியை சொல்கிறேன். அதுக்கு தான் அவங்க இன்றைக்கே இதை வந்து கேஸை முடிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கேஸ் இன்றைக்கே முடிக்கணும்னு சங்கீதா அவர்கள் சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு முடிவு வரப்போகுது விஜய் அவர்கள்ட்ட அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளாட்டியுமே அது என்ன கொடுமை பாருங்களேன். கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது சைக்கிள் கேப்பில் சிந்து பாடலன்னு நினச்சிட்டாங்க அதை. பட் அருமையான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சங்கீதா.